நான் ஒரு தப்பு பண்ணேன், சூப்பரான தப்பு. லைஃப்லேயே நான் மறக்க முடியாத தப்புனா, எல்லோரும் காட்டுக்குள்ளே விளையாண்டு தெரிஞ்சானுங்க. எங்கள் கூட சேர்ந்து காட்டுக்குள்ளே விளையாண்டுருந்தானுங்க. ஏன்னா காட்டுக்குள்ளே விளையாண்டுக்கிறானுங்க, ஏன்டா நம்பூர் பசங்க இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் கிரவுண்டுன்னு ஒன்று விட்டு கிரவுண்டில் விளையாட வச்சேன். ஒரு பிச்சுன்னு ஒன்று போட்டு பிச்சில் விளையாட வச்சேன். பேட்டு விற்றுட்டு இருந்தேன். பேட்டு விற்றுட்டு தான் நான் கம்முன்னு விற்றுக்கிட்டு சம்பாரித்து காசு வச்சுட்டு போகலாமில்ல. உடனே நம்ம பசங்க டெவலப் ஆகட்டும்டா அப்படின்னு சொல்லிட்டு பேட்டை எல்லாருக்கும் 10 பேர் இருக்கிறவங்க 10 பேருக்கும் பேட்டை வாங்கி கொடுத்தேன். எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்து விளையாடுங்கடான்னு எல்லோரும் நல்லா விளாண்டானுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேட்டு பிடிச்ச மாதிரி, அவனுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுங்கடான்னு சொல்லிட்டு இந்த பந்து இப்படி தானே அடிக்கணும் சொல்லிட்டு ஒரு 5-6 வருஷமாக சொல்லிக் கொடுத்தேன். சொல்லிக் கொடுத்து வாங்கடா டோர்னமெண்ட்டுக்கு போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் ஒரு உடனே டோர்னமெண்ட்டு வருஷம் ஃபுல்லாக ஒரு 4 வருஷம் ஒரு 3-4 வருஷமாக விளையாண்டு ஒட்டுக்கா. அதில் ஒரு 2 வருஷம் தோற்றுருப்போம். வருஷத்துக்கு ஒரு 20-50 டோர்னமெண்ட் நடக்குதுன்னு வைங்க. அது ஒரு 30 டோர்னமெண்ட் பேர் கொடுப்போம். ஒரு டோர்னமெண்ட்டுக்கு 1000 என்ட்ரின்னு போடுவோம். அதிகமாக வேண்டாம், இல்லை 1500 2000 கூட கட்டி விளையாண்டுருக்குறோம். 700-800 போட்டிங்கன்னா கூட வருஷத்துக்கு 1000 போட்டிங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு 30 டோர்னமெண்ட்னா 30,000 ஆகிடும். 30,000மா 38,000 ஆகும். அதுவே 4 வருஷம் போது அதுவே 1,20,000 ஆகி போயிடும். பேட்டு கணக்கு எல்லாமே கணக்கு போட்டிங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 2.5 லட்சம் வந்துடும். அதில் பெட்ரோல் செலவு, போகிற வர செலவு, வர வண்டிக்கு பெட்ரோலு எல்லாமே அடிச்சு விட்டுறணும். ஆனால் ஜெயிச்சா கப்பும் கொடுத்துருவேன், நான் ஷூ வாங்கி கொடுத்துருவேன், எல்லாமே கொடுத்துருவேன். ஆனால் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அமௌண்ட்டு ஷேர் கொடுக்கல. இவங்களுக்கு ஷேர் கொடுக்காதனால நான் ரொம்ப கெட்டவன். எப்படின்னா சம்பாரிச்சு காசு இவனுங்களை வச்சு நான் சம்பாரித்து நான் கோடீஸ்வரன் ஆகிட்டேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு 50 ஏக்கரை தோட்டம் வாங்கி போட்டிருக்கிறேன். எங்கே ஊட்டியில் வாங்கி போட்டிருக்கிறேன், தேயிலை தோட்டம் எனக்கு தெரியல. அப்புறம் இங்கே ஏற்காட்டில் எஸ்டேட் வாங்கி போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி இவங்களே நினச்சிக்கிறாங்க. ஒரு மேட்ச்சுக்கு போனால் ஒரு 1000 என்ட்ரி கட்டணும், ஒரு 10,000 வருதுனாலுமே இவங்களுக்கு தாபா கூப்பிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இவனுக்கு செலவு பண்ணிடுவான். அந்த 1000 வருது, அந்த 10,000 வருமானம் வருதுன்னா அந்த 10,000 இவனுக்கே செலவு பண்ணி 2 பேர் 3 பேர் கெஸ்ட்டு கூப்பிட்றோன்னா அது அவங்களுக்கும் தெரியும். ஆனால் ஏதாவது ஒரு மூமெண்ட்டில் உங்களுக்கு அவனை பிடிக்காத போகும். ஏன் கேளுங்க, இப்போ அவன் கல்யாணம் பண்ணிடுவான், இல்லை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவான். சொல்லுவான், என்னடா அந்த அண்ணன் சொல்கிறத கேட்டுக்கிறேன், அப்போ அவருக்கு தான் எல்லாம் தெரியுமா, உனக்கு எதுவும் தெரியாதான்னு ஒரு வார்த்தை கேட்டோம். இவர் அதை நோட் பண்ணிக்குவார். பேனா பென்சில் நோட் பண்ணால் கூட அழிஞ்சு மண்டையில் நோட் பண்ணி அந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் நடத்த நோட் பண்ணியிருந்தாருன்னு வைங்க, கோல்டு மெடல் அடிச்சிருக்கலாம். பள்ளிக்கூடத்தில் ஃபஸ்ட்டு மார்க் இவர் தான். காலேஜில் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்கான். பள்ளிக்கூடத்துட்டு ஓடி வந்திருக்கு தேவையில்லை. எவனுமே படிக்க முடியாத ஸ்கூலில் ராவடி பண்ணிட்டு 12 முடிச்சு அதுக்கப்புறம் காலேஜ் போகாமல் எதுவுமே போகாமல் ஊர் சுற்றி தெரிய மாட்டானுங்க, எல்லாமே பெரிய ஆளாயிருவானுங்க. ஆனால் இதை மட்டும் நோட் பண்ணிக்காது. நோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி என்ன அவர் தான் பெரிய ஆளா, இரு அவரை போல்டு பண்ணி வைக்கிறதுக்காரு. இங்கே கிரவுண்டில் வந்து போட்டால் தான் அடிக்கிறேனே. ஓ இது சரியில்லை, இந்த வீடியோ எடுக்க டெலிட் பண்ணிடுறேன். இவர் பந்து போடுற வீடியோ மட்டும் போடுறது. உடனே பிள்ளைங்க மனசில் பட்டாம்பூச்சி பறந்துச்சு. 4 பிள்ளைங்க எனக்கு மெசேஜ் பண்ணிச்சுன்னா அவ்வளோதான் இவங்க செலிபிரிட்டி. இவங்களை யாருமே கட்டப்படுத்த முடியாது. இவன் கொடுக்க போயிடாதீங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டே இருப்பானுங்க வேகமாக. வருவானுங்க. எதுக்கு போகிறானுங்க, ஏன் வரானுங்க, 4 பேர் சேர்ந்துக்கிறானுங்க. இப்போ வண்டி வேறு எடுத்துக்கிறானுங்க. ஆகுனா வண்டி எடுத்துக்கிறானுங்க. ஆனால் கடைசியாக சொல்ல மறந்துட்டேன், நான் நடத்தின மேட்ச் வெளியிடாவில் கூட வச்சுருந்த பாய்ஸு தரமான பாய்ஸு 10 வருஷமாக சோறு போட்டு வளர்த்துருக்கேன் நான். எப்படின்னா என்ன மாதிரி எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி நான் இவங்க ஃபோன் பண்ணி, மச்சி டீம் வரல, மச்சி மேட்ச் நடக்கலை, மச்சி இல்லை மச்சி இங்கே யாருமே இல்லை ஓவர். யாட பசங்க வந்திருக்கிறானுங்க, ஏதோ மேட்ச் நடந்தால் வேடிக்கை வந்திருப்பானுங்க, இல்லாட்டி இல்லை விளையாட வந்திருப்பானுங்க, என்டி விளையாட இருப்பானுங்க. நாம நினச்சா இவனுக்கு எல்லோரும் ஃபோன் இருக்குது, இல்லை எல்லாத்துக்கும் நம்பர் வேறு இருக்குது. அதான் விளையாட கூட்டிகிட்டு போய் பழக்கி விட்டுட்டேன், எல்லாத்தையும் பழக்கி விட்டேன். இப்போ ஊர்லேயே இருந்தானுங்க அப்படின்னா இந்த ஊருக்குள்ளேயே விளையாண்டுக்கிட்டு, அவனுங்களுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க இவனுங்களோட சூப்பர் பிளேயர்ஸு. அவங்க ஊருக்குள்ளேயே விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக இங்கேயே இருந்தாங்க, அங்கேயே குடிச்சிட்டு அங்கேயே படுத்து வருவாங்க, மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க, மறுபடியும் வேலைக்கு போவாங்க. இந்த மாதிரி இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணிட்டேன், வாடா வெளியில் போங்கடா விளையாடுங்கடா அப்படின்னு சொல்லி வெளியில் கூப்பிட்டு போங்காட்டி, வெளியில் எல்லா ஊருக்கு கூப்பிட்டு போங்காட்டி கொஞ்சம் டெவலப் ஆகி 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டானுங்க. தெரிஞ்சது 4 விஷயம் தான். இவனுக்கு விளையாண்டது இந்த லோக்கல் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் தான் கூட்டிகிட்டு போனேன். அதுக்கே 4 விஷயம் தெரிஞ்சதுக்கே இவ்வளோ பிரச்சனை பண்ணுறானுங்கன்னா, இன்னும் கீரை வெளியில் எல்லா பக்கம் விளையாட போயிட்டு கீரை இப்போ சிவலிங்கண்ணா ரஞ்சித் அண்ணே அவங்கெல்லாம் ஸ்கூல் பாய்ஸ் அவங்கெல்லாம் ஈரோடு தமிழ்நாடு ஃபுல்லாக போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரி கீரை போயிட்டு இருந்திருந்தானுங்கன்னு வை. அந்த மாதிரி நான் நல்ல வேலை அடுத்த கட்டமாக அதுதான் பண்ணலான்ட்டு இருந்தேன். அதுக்குள்ளே ஆண்டவன் சொல்லிட்டான், டேய் நீ பண்ண வரைக்கும் போகுது, நீ ஆல்ரெடி இவனுங்களை வச்சு இவனுங்களுக்கு நிறைய பண்ணிட்டேன், இவனுக்கு உனக்கு எப்படா பண்ணலான்ட்டு இருக்கிறாங்க, சிறப்பாக பண்ணுவாங்க, வெயிட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவன் எனக்கு காட்டிட்டான். நல்ல வேலை பெருமாளுக்கு தான் நன்றி சொல்கிறேன். என் கும்புற பெருமாள் தான் என்னை காப்பாற்றிருக்குது. இல்லைன்னு வையே
சூப்பராக இருந்திருக்கான். நான் 1,00,000 மேட்ச்சுக்கு கூப்பிட்டு போய் இவனை இறக்கி விட்டு விளாண்டு விட்டு இவனுங்க கிரவுண்டுக்குள்ளே விளையாண்டுக்கும் போது ஆமாம் அவனுக்கு ஒன்றும் தெரியாது ப்ரோ, எனக்கு எல்லாம் தெரியும், வெளியில் உட்காந்து எல்லாத்திட்டையும் பேசிட்டு இருந்தானு அங்கே ஏன் மான மரியாதை கேட்டிருக்கான். அது வரைக்கும் சந்தோஷம். 10,000 மேட்சோடு நின்றுக்கிறானுங்க. 10,000 மேட்ச் நீங்கள் 100 பேர் இருக்கிறானுங்க. அந்த 100 பேர்த்துக்கு திரும்ப 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 அவனுக்கெல்லாம் விளையாட தெரியாது. அவங்க அதுதான் ஆல்ரெடி சொல்லிட்டியடா. ஒரு டைம் என்ன பண்ணியிருக்கானுங்க, என் தம்பி உட்காந்து இருந்திருக்கிறான். என் தம்பி உட்காந்து வந்து பார்க்காம முன்னாடி போய் இன்னொரு பாயிண்ட்டை சொல்லிட்டு இருந்துருக்கிறானுங்க. என் தம்பிக்காரன் கேட்டான். அப்புறம் பசங்க கேட்டேன். அவனுக்கு கேட்டுட்டு வந்து நீங்கள் சொல்கிறது ஓகேடா, எனக்கு தெரியாத பசங்களா தெரியாத வெளியூரில் இருக்கிற போய் சொல்லுங்கடா. இங்கே லோக்கலில் சொன்னீங்கன்னா அவன் சொந்தக்காரன் பந்தக்காரன் அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சுவிடாமல் இருக்கிறான். அவன் எல்லாம் வந்து என்கிட்ட சொல்லிடுறான். அதனால் நீங்கள் சொல்லுங்கள், தப்பு இல்லை. என்னை பற்றி குறை சொல்லுங்கடா. அப்போ தான் நீங்கள் குறை சொல்லத்தான் நான் வந்து வளர்ந்துட்டே இருப்பேன். ஏதாவது குறை சொன்னீங்கன்னா தான் நான் வந்து இந்த குறையை திருத்திக்கிட்டு நான் வளருவேன். இது நான் தப்பு பண்ணுற மாட்டேங்குது. நீ குறை சொல்கிற எல்லாத்துக்குமே என்னோடய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன்.